சார் செல்போனை ஒரு என்ன செல்போன்னால என்னென்னலாம் கெட்டது பண்ண முடியும் மட்டும்தான் சொல்லிட்டு போனாங்க. அதே செல்போன்னால எத்தனையோ பேருக்கு இந்த ரத்த தானம் தேவைப்படுது அப்படிங்கும் போது இந்த ரத்த வகை குரூப் தேவைப்பா, இந்த ஹாஸ்பிட்டல்ல இத்தனை நம்பர் வார்டுல இப்படி தவிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரே ஒரு மெசேஜ் போட்டா போதும், அந்த ஊர்ல இருக்க அந்த பக்கத்து தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் போய் தானம் கொடுக்கறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த காலத்து வசதி தான். சத்தியமான உண்மை. கைதட்டல் கொடுங்க. எங்கோ இப்ப கரூர்ல இருக்கிற மருத்துவமனையில இருக்கிற ஒருத்தருக்கு ஏ பாசிட்டிவ் ரத்தம் வேணும் அப்படின்னா உடனே நம்ம குரூப்புக்கு ஒரு மெசேஜ் வந்து விழுகுது. அடுத்த நிமிஷம் ஏ பாசிட்டிவ்ல இருக்கிற ஒரு 100 பேர் அந்த மருத்துவமனைக்கு போய் என்னிடத்திலும் ஏ பாசிட்டிவ் இருக்கு, வேணும்னா வாங்கி கொள்ளுங்கள்னு ஒரு உயிரை காப்பாற்றுகிற முயற்சிக்கு இந்த காலத்தினுடைய செல்போன் பயன்படுதுன்னா கைதட்டல் கொடுங்க. இது சாத்தியம். உண்மைதான் நடுவில். நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க அந்த காலத்து வாழ்ந்த மக்கள் தான் வந்து விவசாயத்தை எடுத்து என் மகன் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டு படிக்க வச்சாங்கன்னு. ஆனா இன்னைக்கு நாங்க எப்படி தெரியுமா நினைக்கிறோம்? முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பைக் பின்னாடி எழுதிருப்பான் இன்ஜினியர், டாக்டர். அந்த காலம் மாறி இன்னைக்கு ஒவ்வொருத்தரோட வண்டியிலும் விவசாயியோட மகன் சொல்றதுல இன்னைக்கு பெருமைப்படுறோம்னா இன்னைக்கு விவசாயத்துல நாங்க மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோமா இல்லையா நடுவர்களே? ஒண்ணு இல்லைங்க, இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாதது என்ன? நம்ம உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகள். விவசாயம்னு சொன்னீங்கல்லம்மா, அதையே நான் சொல்றேன். எந்த சாயமும் ஒரு நாள் வெளுக்கும், வெளுக்காத ஒரே சாயம் அது விவசாயம் தான் என்பதை மறந்துடாதீங்க. நல்ல கைது. விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கடமையில இருக்கு. கண்டிப்பா நடுவர்களே. நம்ம உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகள் தான் விலை மதிக்க முடியாதது. அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் தீயில போட்டது அந்த காலம். இன்னைக்கு உடல் உறுப்பு தானம் அப்படிங்கறத ஒன்ன கண்டுபிடிச்சு எத்தனையோ பேர் நான் போனா கூட தான் கண் வழியால இன்னைக்கும் இந்த சமூகத்தையும் உலகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா உடல் உறுப்பு தானத்துல கூட இன்னைக்கு தமிழ்நாடு முதலிடத்துல இருக்குன்னா அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த காலம் நடுவர்களே. என்னங்க நடுவர்களே பேசுறாங்க? ஒண்ணு இல்ல நடுவர்களே, அந்த காலத்துல ஏதாவது ஒரு உடல் ஊனமுற்றுல ஒரு குறை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க? போறாம்பாரு நுண்டி, போறாம்பாரு குருடுன்னு அவனோட ஊனத்தை வைத்து கிண்டல் செய்தார்கள். ஆனா நாங்க அவனோட ஊனத்தை பார்க்காம உள்ளத்தை பார்த்த நடுவர்களே. அதற்காகவே மாற்றுத்திறனாளிகள் ஒரு பேரை கண்டுபிடிச்சு அவங்களுக்கும் இந்த உலகத்துக்கு சரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நிரூபிச்சு இதே பக்கத்து மாவட்டம் சேலத்துல மாரிமுத்து அப்படிங்கிறவங்க பாரா ஒலிம்பிக் பதக்கமே வாங்க முடிஞ்சதுன்னா ஒரு கைதட்டல் கொடுக்கலாமே. அந்த மாற்றம் இந்த காலத்துல தான் வந்தது நடுவர்களே. முழு திறனுடையவர்களால் பெற முடியாத வெற்றியை அந்த மாற்றுத்திறனாளியாக இருந்த தங்க மகன் மாரியப்பன் தான் இந்த நாட்டிற்கு சமூகத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் பெற்றுக் கொடுத்தான்னா அது இந்த காலத்தினுடைய சாதனை தானே. புரியுது, உண்மைதான் நடுவர்களே. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு கடைசியான்னு சொல்லாதீங்கம்மா, நிறைவாக ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கிறேன் நடுவர்களே. நீங்க அந்த காலத்துல வாழ்ந்த வீரம், காதல், பண்பாடு, கலாச்சாரம், நாட்டுப்பற்று இதெல்லாம் அந்த காலத்துல இருந்தது. எங்க காலத்துல இல்லன்னு கேக்குறீங்க, எங்க காலத்துல இல்லன்னு சொன்னாங்க. இன்னைக்கும் அதே வீரமும் பண்பாடும் கலாச்சாரமும் இருக்கு நடுவர்களே. அந்த வீரத்துக்கு ஏதாவது ஒரு குறை வந்துச்சுன்னா ஒண்ணு வேணாம் நடுவர்களே, ஜல்லிக்கட்டை தடை பண்ணாங்க. அது எங்களோட தமிழர் பண்பாடுடா, அந்த உரிமையை யாராலையும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கோடான கோடி மக்கள் மெரினா கடற்கரையில போய் நின்னாங்கன்னா அப்படிப்பட்ட பண்பாடு கலாச்சாரத்தை வளர்த்துறது இந்த காலம் தானே நடுவர்களே. இன்னைக்கும் நாட்டுக்கு ஏதாவது ஒரு அவசரம் வச்சுக்கீங்களே, ஒரு வீட்ல இருந்து 2 பேர் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா முதல் ஆளா போய் நிக்கிறது இந்த காலத்து இளைஞர்கள் அப்படின்னா என்ன நடுவர்களே பேசுறாங்க? நீங்க கூட சொன்னீங்க இன்னைக்கெல்லாம் கிரிக்கெட்டை விட ஸ்கோரை விட சோறு முக்கியம். உண்மைதான், ஒத்துக்கிறோம். ஆனா நீங்க முதல்ல பேசும்போது சொன்னீங்க எல்லா டீமும் பாடுறாங்க, ஆனா சிஎஸ்கே விளையாடும் போதுதான் எல்லாருமே பாப்பாங்கன்னு. நான் பெருமையா சொல்லுவேன், நான் சிஎஸ்கேவோட ஃபேன். அதுவும் நீங்க சொன்னீங்க மஞ்சள் புடவையில வரும்போதே நினைச்சோம். ஆமா, இன்னைக்கு எங்க மேட்ச் மஞ்சள்ல வந்தா ஜெயிக்கும்னு நினைச்சேன். இல்ல, தோத்துட்டோம். பரவாயில்ல, சமீபமா தோத்துக்கிட்டே பரவாயில்ல. அடுத்த மேட்ச்ல நாங்க பாத்துக்குவோம். அடுத்த மேட்ச். ஆனா அடுத்த மேட்ச்ல பாத்துக்குவோம், விடுங்க. இப்ப என்ன பிரச்சனை சார்? ஆனா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த தோனி விளையாடும் போது மட்டும் ஏன் இன்னைக்கு இப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, ஆரவாரமா இருக்கு அது அப்படின்னு கேட்டீங்க பாத்தீங்களா? தோனி விளையாடும் போது தோனியை விளையாட்டு வீரரா யாருமே பாக்குறது இல்ல சார். ஒரு 40 வயசுல கூட ஒரு மனுஷன் நினைச்சானா தன்னை நம்பினவங்களையும் தன்னை நேசிச்ச மக்களுக்காகவும் உடல் உழைப்பெல்லாம் மறந்துட்டு கூட விளையாட முடியும் சாதிச்சு காட்டுனதுக்காக தான் சார் தோனியை கொண்டாடுறாங்க. உண்மை. நீங்க அங்க விசில் வருது அதுக்காக சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். உண்மை என்னன்னா, கமலஹாசன் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். ஏன் தோனி இஸ் த பெஸ்ட் அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னார், தோனி
வெற்றிக்காக விளையாடுவதில்லை, விளையாடுவதற்காகவே அவர் வெற்றி அடைகிறார் அப்படின்னு சொன்னாரு. எவன் ஒருத்தன் செய்யற வேலையை நேசிச்சு செய்யறானோ அவன் எந்த வயதிலும் உச்சத்தை தொடுவான் என்பதற்கு மகேந்திர சிங் தோனி ஒரு பெரிய சாதனை வீரன். மறந்துடாது. உண்மைதான் நடுவர்களே. மத்த டீம்ல சாதாரணமா விளையாடாம அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்தவங்கள கூட சிஎஸ்கே டீம் எடுத்து அவங்கள அப்படியே ஜொலி ஜொலிக்கிற ஸ்டாரா மாத்துறாங்கன்னா மத்தவங்க கிட்ட இருக்கிற திறமைய கூட மதிக்க தெரிஞ்சவர் தானே சார் தோனி. அப்படிப்பட்ட மாமனிதர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த காலத்துல போய் அந்த காலம் தான் பெருசு நம்ம எப்படி நடுவர்களே சொல்ல முடியும்? ஒண்ணு இல்ல நடுவர்களே, அன்னைக்கெல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்தப்ப பிளாக் நோய்னு ஒரு நோய் வந்துச்சு. கொத்து கொத்தா மனிதர்கள் எல்லாம் செத்தாங்க. எதுக்கு செத்தான், ஏன் செத்தான், அதுக்கு என்ன மருந்துன்னு கூட தெரியாம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு. உலக நாடுகள் எல்லாம் நினைச்சாங்க, வளர்ந்த நாடுகளே இன்னைக்கு தப்பி தவறி போயிடுச்சு, இந்தியா வளரும் நாடுதான், இந்தியான்னு ஒண்ணு இந்த இனிமேல் இருக்காதுன்னு நினைச்சப்ப கொரோனாலிருந்து மீண்டெடுத்து அதற்கு மாற்று வழியை கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒரு வளர்ந்த நாட்டு முன்னேறி போய்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு இந்த காலத்துல இருக்கிற டெக்னாலஜி தானே நடுவர்களே. உண்மைதாமா. இறுதியா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்க. இந்த காலத்து இளைஞர்கள் எல்லாம் நீங்க நல்லா சொல்றாங்க, எல்லாம் யூடியூப பாக்குறாங்க, இன்ஸ்டாகிராம பாக்குறாங்க, பேஸ்புக்க பாக்குறாங்க, சினிமா ஹீரோயினுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு. அப்படி இல்ல நடுவர்களே, எங்க இளைஞர்களுக்கு அழகா தெரியும். எங்கள் இளைஞர்கள் அசினை ரசிப்பார்கள், ஸ்ரேயாவை ஆதரிப்பார்கள், ஆனால் அப்துல் கலாம் சொல்வதைத்தான் கேட்பார்கள் நடுவர்களே. அவனுக்கு யார ரசிக்கணும், யார ஃபாலோ பண்ணணும் நல்லா தெரியும். அவங்களுக்கு அட்வைஸே பண்ணாம இப்ப இருக்கிற டெக்னாலஜியை கொண்டு நம்ம நாட்டை எப்படி வளர்த்தணும்னு பார்த்தாவே நம்ம நாடு கண்டிப்பா வல்லரசாகணும்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவு பேச்சாளராக வந்தாலும் நிறைவான பேச்சினை வழங்கி இருக்கிற ஷர்மிளா அவர்களுக்கு ஒரு நல்ல கைதட்டலை நாம் பரிசாக கொடுக்கலாம். 4 பேரு 4 விதமா பேசியிருக்காங்க. இதான் 4 பேர் 4 விதமா பேசுறது. நாங்க இப்படித்தான். ஆனா உண்மையாகவே சொல்லுகிறேன், ஒரு பட்டி மண்டபத்தை எப்படி சுவைக்க வேண்டும் என்கிற பண்பாடு குறையாமல் சுவைத்த வேலாயுதம்பாளையம் மண்ணுக்கும் மக்களுக்கும் கோடி நன்றிகளை மீண்டும் எங்கள் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொண்டு தீர்ப்புரையாக ஒரு 5 நிமிடத்தில் நிறைவு செய்கிறேன். நிறைய சொன்னாங்க. பொதுவா இந்த பட்டிமன்றம் வெற்றி பெற்றதாக நாங்கள் கருதுகிறோம். காரணம், நாங்க நல்லா பேசி நீங்க கேட்கல, நீங்கள் நன்றாக கேட்டதால் தான் எங்களால் நன்றாக பேச முடிந்தது என்பதுதான் உண்மை. தான் உண்மை. நல்லா அவரு பாருங்க இசை, இவர் ஒரு இசை, இங்க பாருங்க எல்லாம் இசை. ஒண்ணு சொல்றேம்மா, கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவாகும் சொல்லுமா? மினிமமா பண்ணா 5 லட்சம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல நேத்து ஒருத்தரை பார்த்தேன், தலை குனிஞ்சு வந்தார். ஏன்னு, பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னாரு. சந்தோஷமா சொல்ல வேண்டிய செய்திய சங்கடமா சொல்றீங்களே, ஏன் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு என்ன கூப்பிடலன்னு? அவ என்னையே கூப்பிடலன்னாரு. நிறைய பேர் சிரிக்கிறீங்க. எவ்வளவு செலவாச்சுன்னு? 16,500 ரூபா ஆச்சுன்னாரு. என்னங்க, ஐயரு செலவு, மாலை செலவு, மண்டப செலவு, விருந்து செலவு, போக்குவரத்து செலவுன்னு தம்பி சொன்ன மாதிரி மினிமமா செஞ்சா கூட ஒரு 5 லட்சம் ஆகுமே. ஆனா வெறும் 16,500ல முடிச்சுட்டேங்கிறீங்களே, எப்படிங்க? என்ன, ஒரே ஒரு செல்போன் வாங்கி கொடுத்த தம்பி அவளே முடிச்சுட்டான். இங்க நீங்க சிரிக்கிறீர்கள், சில பேர் சிந்திக்கிறீர்கள். இந்த இடத்தில் தான் இதை பதிவு செய்ய வேண்டிய கடமை எங்கள் குழுவுக்கு உண்டு, ஒரு நடுவராக எனக்கு உண்டு. அந்த மகளை இழந்த அந்த தகப்பன் கண்ணீரோடு பதிவு செய்வதை போல ஆங்கரை பைரவி என்கிற கவிஞன் எழுதினான். அன்பிற்குரியவர்கள், என்ன தெரியுங்களா? இந்த காலத்தின் கொடுமையை எழுதினா, செல்லும் கொடுத்து செல்லமும் கொடுத்து வளர்த்த மகள் இப்பொழுது தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறாள்னு எழுதினா பாருங்க. அந்த தகப்பனின் வலியை உங்களால் ஈடுகட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த தகப்பனுடைய வலியை நான் கேட்கிறேன். இந்த சட்டை போட்டா என் குழந்தை அருமையா இருப்பா, இந்த சட்டை என் குழந்தைக்கு நல்லா இருக்கும், இந்த சாப்பாடு என் புள்ள விரும்பி சாப்பிடும், இந்த வளையல் என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், இந்த பொட்டு வச்சா என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும்னு பார்த்து பார்த்து செய்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த பையனை கட்டி வச்சா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரியாதா? கைதட்டுங்க. உண்மையா இல்லையா? யாரோ ஒருத்தர் செல்போன்ல நல்லா இருக்கியா, யாரோ ஒருத்தர் செல்போன்ல சாப்பிட்டியா,
யாரோ ஒருத்தர் செல்போன்ல ஆதரவாக பேசுவதை நம்பி பல இளம் தலைமுறையினர் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. வீட்டில் இருக்கிற தாய் தகப்பன் தனக்கான உறவுகள் தருகிற ஆறுதலை விட வேற எந்த உறவும் ஒரு ஆறுதலை தந்துவிட முடியாது என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஆனா எல்லாம் செல்போன், இவங்க சொன்ன மாதிரி எல்லாம் காலையில இருந்துச்சு பல்லு வளர்க்கறானா இல்லையோ செல்லு வளர்க்கறான். தாவி தாவி விளையாண்ட பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு தடவி தடவி மட்டுமே விளையாண்டு கொண்டிருக்கிறது. கைதட்டுங்க, இது உண்மையா இல்லையா? எங்க போச்சு? எதை கேளு செல்லு. குழந்தை சாப்பிடலையா செல்லு. ரயில் வர்றதுக்கு நேரம் இருக்கா செல்லு. ஒரு காலத்தில் ரயில் பயணங்களின் போது புத்தகம் எடுத்து செல்லுகிற வழக்கம் இருக்கும். ஏன் சொல்லுங்க? வாசிச்சுட்டே போலாம். இன்னைக்கு எத்தனை பேர் புத்தகம் எடுத்துட்டு போறான்? சார்ஜர் தான் எடுத்துட்டு போறான். ஏன்? எப்படியும் தீத்துருவான் அரை மணி நேரத்துல. பவர் பேங்க். அன்னைக்கு ஒருத்தன் செல்ல விட்டுவிட்டு பவர் பேங்கை தூக்கிட்டு போறான். செல்ல காணும். ஏன்னா இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கு, எது அதுன்னு தெரியல. செல்ல காணும். செல்ல அங்கேயே சொருகி விட்டு இங்க பவர் பேங்கை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். முத்தி என்ன முத்தி போச்சு. என்ன சார்? அந்த கால வாழ்க்கைக்கும் இந்த கால வாழ்க்கைக்கும் ஒரு நாளே செய்தியை சொல்லி தீர்ப்பு சொல்லலாம். என்ன தெரியுங்களா? இந்த காலத்துல சரியில்லைன்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட முடியுங்களா? ஒரு வார்த்தை சொல்றேன், அது பாட்டு சரியில்லை அதுவும் சொன்னாங்க ஒரு வார்த்தை. நான் மீண்டும் சொல்றேன், இந்த கால குழந்தைகளிடத்தில் எனக்கு பிடித்தது என்ன தெரியுங்களா? வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பார்க்கிற பக்குவம் என்ற கால பிள்ளைகளுக்கு இருக்கு. வெற்றி என்பது கற்றுக்கொள்வது, வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. வாழ்க்கையில பெற்றுக்கொள்வது முக்கியம், கற்றுக்கொள்வது முக்கியம் என்று இந்த கால பிள்ளைகள் பாடம் நடத்துகிறார்கள் நமக்கு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆனா அதே காலத்துல இந்த காலத்துல ஒரு சங்கடம் இருக்குமா? போன வருஷம் இதே நான் வேலாயுதம்பாளையத்திலையும் சொல்லிட்டு போறேன், 14 பிள்ளைகள் எங்கள் மாவட்டத்தில் தற்கொலை செய்து கொண்டார்கள். எதுக்கு தெரியுங்களா? அடுத்த நாள் +2 ரிசல்ட் வருதுங்கிறதுக்காக முதல் நாள் 14 பேர் செத்து போனா. ரிசல்ட்ல பாஸா ஃபெயிலான்னு கூட தெரியாது. பாஸா ஃபெயிலான்னு தெரியாத நிலையிலே ஃபெயில் ஆயிடுவோம்ங்கிற பயத்துல 14 பேர் செத்து போனா. ஒரே ஒரு பாட்டுங்க, ஆட்டோகிராஃப் படத்துல எது வாழ்க்கை தெரியும்னு இவங்க தானே பாடம் கொடுத்தாங்க. அந்த கவிஞனுக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க. என்ன வரிகள்! வாழ்க்கையில் நொந்து போகிற தருணங்களில் எல்லாம் இந்த பாடல் வரிகள் நம்மை வீறு கொண்டு எழச் செய்யுமா இல்லையா? இந்த காலத்துல இருக்கு. ஆனா இந்த காலத்துல ஒரு பெரிய தப்பு பண்றாங்க கோபி, அதை நம்ம மண்ணுல சொல்லி ஆகணும். என்ன தெரியுங்களா? நிறைய சம்பாதிக்கிறாங்க, நிறைய செலவு பண்றோம். ஒரு காலத்தில் நிறைய சம்பாதிச்சாலும் அளவா செலவு பண்ணோம். கைதட்டுங்க. என்ன காரணம்? எதுக்கு தேவை? என்ன தேவை? ஒரு பொருளை வாங்கறதுக்கு முன்னாடி இந்த பொருள் இப்ப தேவையா? இந்த பொருள் இப்ப தேவையா? இப்ப வாங்கணும்னு அவசியம் இருக்கா? இதையெல்லாம் யோசிச்சு வாங்கணும். ஆனா இப்ப யோசிக்கிறது இல்ல, வாங்குறத மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறமே. இந்த நுகர்வு கலாச்சாரம் கடனுக்கு தானே வழிவகுக்கும். நீங்க ஒரு விஷயம் சொல்றேன்யா, சேமிப்பு கடன் இந்த ரெண்டுமே வளரும். நீங்க சேமிச்சுக்கிட்டே இருந்தா அதுவும் வளரும், கடனும் வளரும். ஆனா என்ன தெரியுங்களா? சேமிப்பு வளர்ந்தால் உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக இருக்கும், கடன் வளர்ந்தால் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும். அப்படின்னா இன்னைக்கு நிறைய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி விட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், அடுத்தவனை பார்த்து வாழ்வதில் தப்பில்லை. ஆனா அவன் வாங்குற மாதிரியே நாமளும் எல்லாத்தையும் வாங்கணும் நினைச்சு எல்லா பிரச்சனையும் பண்றமே, அதுதான் பிரச்சனை. அவன் 7 மாடு கட்டிட்டான், நானும் கட்டுவேன். அவன் லுங்கி கட்டியிருக்கான், நானும் கட்டுவேன். என்னடா இது? என்ன வம்பா இருக்கு? அடுத்தவர்களை பார்த்து வாழாதீர்கள், அடுத்தவர்கள் பார்த்து வியக்கும்படி வாழுங்கள். அதுதான் நல்ல வாழ்க்கை. ஆனா இந்த தலைமுறைகள் அதை வாழுதா? இன்னும் சொல்றேன், நிறைய பெரியவங்க, நம்ம கொத்துக்காரையா மாதிரி பெரியவங்க நிறைய இருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், முதியோர்களை தயவு செய்து போற்றி வாழுங்கள். அதுதான் நல்ல விஷயம். ஏன் தெரியுங்களா? வேற்று மதமாக இருந்தாலும் இஸ்லாமிய சமயத்தினுடைய திருக்குரானில் ஒரு வாசகம் இருக்கிறது. நபிகள் சொல்வதை போல, தயவு செய்து முதியோர்களை அழ வைக்காதீர்கள், தயவு செய்து முதியோர்களை அழ வைக்காதீர்கள். ஏன் தெரியுமா? முதியோர்கள் அழுகின்ற தேசத்தில் மேகங்கள் அழுவதில்லைன்னா அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? மழை பெய்யாதுறான்னு அர்த்தம். முதியோர்கள் அழுகின்ற தேசத்தில் மேகங்கள் அழுவதில்லை. இன்னொரு வார்த்தை வருது, முதியோர்கள் ஏன் அழக்கூடாது தெரியுமா? அவர்கள் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் இறைவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். திருப்பி அந்த கண்ணீருக்கு நாம் வட்டி கட்டியே ஆக வேண்டும்னு சொன்னான். எத்தனை பேர்
வீட்டுல முதிய பெருசு உனக்கு என்ன தெரியும் சும்மா கடை. ஒரே வார்த்தை நம்ம பெரியவங்களுக்கு தெரியும், பழுத்த ஓலையை பார்த்து குருத்த ஓலை சிரித்ததாம்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த குருத்து ஓலையும் ஒரு நாள் என்ன ஆக போகுது? பழுத்த ஓலையா மாறத்தான் போகுது. அது தெரியாம இந்த குருத்து ஓலை பழுத்த ஓலைய பார்த்து சிரிக்குது. இதுதான் இந்த காலத்தினுடைய பெரிய பிரச்சனை. சார் நான் எது செஞ்சாலும் எங்க அப்பா விட மாட்டேங்கிறாரு, நான் எது செஞ்சாலும் எங்க அம்மா விட மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லது செய்தால் எந்த தாயும் தகப்பனும் ஏன் தடுக்க போகிறார்கள்? உண்மை யோசிச்சு பாருங்க. தான் பிள்ளை நல்லது செய்யறத எந்த தாய் தகப்பனா தடுக்க போறாங்களா? அதுக்காக இந்த காலமே மோசம்னு சொல்லல. ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு அம்மா சொன்னாங்க பையனை பாத்துங்க, வர்றா அந்த எழுத்த விட்டு பையனோட சேராத, அவன் ரொம்ப கெட்ட பையன். அம்மா நான் யாருமான்னா, நீ ரொம்ப நல்ல பையடா, தங்கத்துக்கு பிறந்த தங்கமடா நீ. அந்த அம்மா எந்த பயலோட சேரக்கூடாதுன்னு அம்மா சொன்னாலோ அதே பயலோட விளையாண்டுகிட்டு இருக்கான் தெருவில். வந்ததே பாரு அந்த அம்மாவுக்கு கோவம். வாடா வீட்டுக்குன்னு தெலுங்கு பட வில்லன் மாதிரி கத்தி அந்த பையனை கூட்டிட்டு போச்சு. கூட்டிட்டு போய் அடிக்கலாம்னு கை ஓங்கறதுக்கு முன்னாடி பையன் கிட்ட, என்ன ஏமா அடிக்கிறீங்க, அடிக்க போறீங்கன்னா, அவனோட சேராதன்னு அவன் கூட போய் சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்கிற, அதுக்கு தான் அடிக்கிறேன் அம்மான்னா. ஏமா அவன் கூட சேரக்கூடாது, அவன் கெட்டவன், நானு நீ நல்லவன் அன்னைக்கே சொன்னேன்ல. சரி அதுலயமா அடிக்கிறே? இல்லடா அவன் கெட்ட பையன், அவன் கூட சேர்ந்தீன்னா நீயும் கெட்ட பையல் ஆயிடுவ, அதனாலதான் வேண்டாம்னு சொல்றேன். இப்ப அந்த பையன் தைரியமா ஒரு வார்த்தைய சொன்னான், அவன் கெட்டவன், அவன் கூட சேர்ந்தா நல்லவனா நானும் கெட்டு போயிடுவேன்னு நம்புற நீங்க, நான் நல்லவன் தானம்மா, அவன் கெட்டவன் தானம்மா, நல்லவனான என் கூட கெட்டவனான அவன் சேர்ந்தா அவனும் ஏமா நல்லவனா மாற மாட்டான்னு நம்ப மறுக்கிறீங்கன்னு கேட்க. சார் வாழ்க்கை என்பது எந்த புத்துக்குள்ள என்ன பாம்பு இருக்குன்னு பார்க்கறது இல்லை, எந்த பூவில் எத்தகைய தேன் இருக்கிறது என்று பார்ப்பதும் தான் வாழ்க்கை. பார்க்கிற பார்வையில் எல்லாம் இருக்கிறது, பார்க்கிற பார்வையில் எல்லாம் இருக்கிறது. நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த காலத்துல மருத்துவ வசதி இருக்கிறது, அறிவியல் வசதி இருக்கிறது. ஒன்னு சொல்லட்டுமா? இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கு பெரியவங்களை வச்சு நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு காலத்துல மரியாதை எப்படி வந்தது? ஐயா உட்கார்ந்துருக்காங்க, அம்மா உட்கார்ந்துருக்காங்க, தாத்தா உட்கார்ந்துருக்காங்க, பாட்டி உட்கார்ந்துருக்காங்கன்னு மரியாதை என்பது வயதை பார்த்து வந்தது. உண்மையா இல்லையா? ஆனால் இன்றைக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் அன்பிற்குரியவர்களே, வயதை பார்த்து வந்த மரியாதை இன்றைக்கு வசதியை பார்த்துத்தான் மரியாதை வருகிறது என்று சொன்னால் இந்த காலம் எப்படி பொற்காலமாக இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. வசதியை பார்த்துதான் மரியாதை வருது. நேர்ல வந்து அழைக்கிறானா சார்? அன்னைக்கெல்லாம் பார்க்கிற வாட்ஸ்அப்ல கல்யாண பத்திரிகை அனுப்புறான், நேரில் வந்து அழைக்க முடியாத காரணத்தால் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், இதை நேரில் வந்து அழைத்ததாக கருதி நேரில் அவசியம் வரவும். நான் என்ன பண்ணேன்? அதே அழைப்புதலை பார்த்தேன். சரி வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி பார்த்துட்டு பாக்கெட்ல இருந்து 2 500 ரூபா தாளை எடுத்தேன். 2 500 ரூபா தாளை எடுத்து செல்போனை எடுத்து ஒரு போட்டோ எடுத்த 2 தாளையும் எடுத்து அவனுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டேன். நேரில் வந்து மொய் செய்ததாக எண்ணி இந்த 2 500 நீ பெற்றுக்கொள்ளவும். அலறி துடிக்கிறான், நாம செஞ்ச 500க்கு மொய்யே வரலையே அப்படின்னு. என்ன சார், ஒரு காலத்தில் திருமண வீடுகள் அப்படின்னா பந்தி பரிமாறுகிற வரை, இன்னும் சொல்ல போனா மறு வீடு போகிற வரை எல்லாரும் கலந்து போய் எல்லாம் வந்தாங்களே. இன்னைக்கு கல்யாண வீட்டுல சத்தியமா சொல்லுங்க, மணமக்களை வாழ்த்த போக வேண்டும் என்பதை விட தன் வருகையை பதிவு செய்து விட்டு வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? நான் வந்துட்டப்பா உங்க வீட்டு கல்யாணத்துக்கு, நீ என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்த, நான் உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்துட்டேன். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மரண வீட்டுல, சாவு வீட்டுல பாத்திருக்கீங்களாம்மா, இந்த வாயில துண்டை வச்சுட்டே அழுவான், பாத்திருக்கியா? அப்போ துக்கம் விசாரிக்க வந்தவனும் வாயில துண்டை வைக்கிறான், துக்கத்துக்குரியவனும் வாயில துண்டு வைக்கிறான். ஏன்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான், அப்பதான் நான் அடிச்ச சரக்கு அவனுக்கு தெரியாது, அவன் அடிச்ச சரக்கு எனக்கு தெரியாது, ஒரு நியூட்ரா போய்க்குங்கிறான். இது காலமா சார்? இது இல்ல, இது காலமா? நீங்க சிரிக்கிறீங்க, உண்மையான வேதனைய நான் சொல்றேன். ஒரு காலத்துல எல்லாம் எங்க அப்பாவுக்கு தான் சார் எல்லாம் தெரியும்பா, என் தாத்தாவுக்கு எல்லாமே தெரியும்பா. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றான்? எங்க அப்பாவுக்கு என்னங்க தெரியும்? உண்மையா இல்லையா?
எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், எங்க தாத்தாவுக்கு என்ன தெரியும்? வீட்டிலே ஒரு தாத்தா இருக்கிறார்னா அவர் வெறும் தாத்தா இல்ல, மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகமே நம் வீட்டில் இருக்கிறது என்று பொருள். கைதட்டுங்க. நம்ம தாத்தா அத்தனை விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருந்தார். வீட்டில் ஒரு பாட்டி இருக்கிறாள் என்றால் ஒரு மருத்துவமனையே நம் வீட்டில் இருக்கிறது என்று பொருள். கால் வீங்கிருச்சு அப்படிங்கிற இன்னைக்கு உடனே போறான், இடது கால் பெருவரல் ஸ்பெஷலிஸ்ட் போறான். இடது கால் பெருவரல் ஸ்பெஷலிஸ்டா? என்னடா இது? கால் டாக்டர் பார்த்தாலும் பரவாயில்ல, அது என்னடா இடது கால் பெருவரல் ஸ்பெஷலிஸ்ட்? ஒவ்வொரு காலுக்கும். அன்னைக்கு ஒரு பையனை கேட்டேன், தம்பி டாக்டருக்கு படிக்கிறேங்கிறியே, என்ன டாக்டருக்கு படிக்க போறேன்னு. நிறைய டாக்டர்ஸ் வகை இருக்குல்ல, எம்டி இந்த மாதிரி. அதுல நான் கேட்டேன், மகப்பேறு மருத்துவர், இதய நோய் மருத்துவர், பல் மருத்துவர், இப்படி இருக்கு. நீ என்ன படிக்க போற? இதய டாக்டருக்கு படிக்க போறியா, பல் டாக்டருக்கு படிக்க போறியா? பளிச்சுன்னு சொன்னான், பல் டாக்டருக்கு தான் படிப்பேன்னா. ஏன்? இதயம் ஒண்ணுதான் இருக்கு, பல்லு 32 இருக்குல்ல, நிறைய பேர் வருவாங்க, கீசை வாங்கிடுவாங்க. ஏன்டா படிக்கும் போதே பீஸ்னு அலைஞ்சு படிச்சா அவன்கிட்ட வாயை கொடுக்கலாமா அவங்ககிட்ட போய் ஒவ்வொரு பல்லா? ஆனா உண்மையிலுமே பல் டாக்டருக்கு நிலைமை ரொம்ப கஷ்டம். எல்லாரு பல்லையும் பாக்குறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுங்களா? இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்றேன் சார், கடவுளை கூட நீங்க கோபப்படுத்தலாம், ஆனா டாக்டர்களை கோபப்படுத்திடாதீங்க. ஏன் தெரியுங்களா? ஏன் கோபப்படுத்தாதீங்க தெரியுங்களா? கடவுளை கோபப்படுத்தினா தப்பு இல்லை. அவர் என்ன பண்ணுவாரு? டாக்டர்கிட்ட அனுப்பி வைப்பார். ஏதாவது ஒரு நோயை கொடுத்து, என்னையாடா நீ டென்ஷன் பண்ற? ஆனா அதுவே டாக்டர் கோபப்படுத்தினீங்கன்னா நேரா கடவுள்கிட்டயே அனுப்பிடுவார். அதனால தயவு செய்து எந்த மருத்துவரையும் கோபப்படுத்தாதீங்க. அன்னைக்கெல்லாம் கோபி உங்க காலத்துலதான் சொல்றேன், உடம்பு இளைக்கணும்னு டாக்டர் கிட்ட போய் மருந்து கேட்டான். டாக்டர் டயட் எழுதி கொடுங்கன்னா டாக்டர் எழுதி கொடுத்தாரு 2 சப்பாத்தி. இவன் திருப்பி டாக்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், டாக்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இது சாப்பாட்டுக்கு முன்னாடியா சாப்பாட்டுக்கு பின்னாடியான்னா? அட பச்சளை புடுங்கி, அது சாப்பாடே உனக்கு அதுதான். இவே இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி சில மாத்திரை, சாப்பிட்ட பிறகு சில மாத்திரை இருக்குமில்லம்மா, இவன் அது மாதிரி கேட்டிருக்கா. 2 சப்பாத்தியை முன்னாடி எடுத்துக்கவா சாப்பிட்ட பிறகு எடுத்துக்குவான்னா ஃபுல் மீல்ஸுக்கு கணக்கு போடுறான். அது எப்படி திங்கிறாங்கிறீங்க சில பேரெல்லாம். அன்னைக்கு ஒருத்தர் 4 பந்தியில சாப்பிட்றான். செந்தில் உங்களை சொல்லல, சொல்றேன். 4 பந்தியில திங்கிறான். அந்த பரிமாறுற ஆளு சாம்பார் ஊத்துனவே கண்டுபிடிச்சிட்டான். ஐசு, ஏய் நீ 4வது பந்தியில் தொடர்ந்து சாப்பிட்றதானே? அவன் கைய பிடிச்சான். கரெக்டா சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம், எனக்கு ஜீரண சக்தி அதிகம். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன்னு அடுத்த பந்திக்கு வந்துட்டான். சார் எதை வேணாலும் திங்கணுங்கிற முடிவுக்கு இந்த காலத்துல பல பேர் வந்துட்டான். அன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. தன் வயதிற்கு ஏற்ற உணவுகளைத்தான் உண்டார்கள், தன் உழைப்பிற்கு ஏற்ற உணவுகளைத்தான் உண்டார்கள். அதனால 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தார்கள்னா தன்னுடைய உழைப்பிற்கும் தன் வயதிற்கும் ஏற்ற உணவுகளை கடைபிடித்து மகிழ்ச்சியா வாழ்ந்த காலம் அந்த காலம். இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் வைத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உணவுக்கு கொடுத்து வாழ்ந்த காலம் அந்த காலம். இன்றைக்கு உணவுக்கு தேவையில்லாம கொடுத்ததுனாலேயே வைத்தியத்துக்கு கொண்டு போய் அதிகமா செலவழிக்க வேண்டிய காலம் இன்னைக்கு வந்துருச்சு. அவங்க சொன்னாங்க பாருங்க, ஃபாஸ்ட் ஃபுட். தயவு செய்து குழந்தைகளுக்கு அதை பழக்காதீங்க. அந்த பொதுவா வடை சட்டிக்கு கீழே தீ எறிஞ்சா நல்லது. அந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல பார்த்திருக்கீங்களா? சட்டியை விட நல்ல குபு 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 குபுன்னு எரியுது. ஏதோ காட்டுல நம்மளை வச்சு எரிக்க போற மாதிரியே ஒரு ஃபீலிங். அதுலயும் பாருங்க, அது இப்படி 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 இப்படின்னே போடுறான். என்ன நீ மேல போற மேல போற மேல போற மேல போறங்கிறத அந்த வடை சட்டியை தூக்கி போட்டு நமக்கு காட்டுறான். இப்படி சொல் என்னப்பா இன்னமும் சொல்ல வேண்டியன்னு பார்த்து உண்மையா சொல்றேன். இது வாழ்க்கையா? அதனால அவங்க வாழ்க்கையா இவங்க வாழ்க்கையா அப்படின்னு கேட்டா, எந்த வாழ்க்கையிலும் நல்ல படிப்பினையை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு எங்க இருக்குங்கிறத ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். பெண் குழந்தைகளின் பிறப்பு குறித்து பேசினாங்க. பெண் குழந்தைகளின் பிறப்பு, ஒரு காலத்துல ஆண் குழந்தை பிறந்தால் அள்ளிப்பால் கொடுத்தார்கள். ஆனால் பெண் குழந்தை பிறந்தால் அவங்க சொன்ன மாதிரி கள்ளிப்பால் கொடுத்தார்கள். ஒரு கவிஞன் எழுதுனா, அம்மா ஆண் குழந்தை பிறந்தால் அள்ளிப்பால் தருகிறாய், பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பால் தருகிறாய், இது என்ன அறத்துப்பால்?
ஓ இதற்கெல்லாம் காரணம் பொருட்பால்னா, கையில இருக்கிற காசு தானே இப்படி உன்னை சிந்திக்க வைக்கிறது. ஆனா இவங்க சொல்றாங்க, எந்த காலத்துல சார் இருக்கீங்க? இன்றைக்கு அத்தனை பெற்றோர்களும் விரும்புவது ஆண் குழந்தை பிறப்பை விட பெண் குழந்தை பிறப்பைத்தான் அத்தனை பெற்றோர்களும் விரும்புகிறார்கள். ஏன் தெரியுங்களா? ஆம்பளை பையன் வீட்டுல விருந்துதான் சாப்பிடலாம், ஆனா பொண்ணு பிள்ளைய பெத்த வீட்டுல இருந்து சாப்பிடலாம்ங்கிற நம்பிக்கையை பிள்ளைங்க கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா அந்த வாய்ப்பு இன்றைக்கு வாய்த்திருக்கிறதா இல்லையா? ஒன்னு சொல்றேன், ஆண் பிள்ளைகளை பெற்ற அம்மா அப்பாக்கள் பல பேர் முதியோர் இல்லத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனால் எந்த பெண் பிள்ளையையும் பெற்ற அம்மா அப்பாக்கள் முதியோர் இல்லத்திற்கு சென்றதாக வரலாறே இல்லை. எப்படியாவது தன் தாய் தகப்பனை காப்பாற்றணும்னு பெண் பிள்ளைகள் நினைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நடந்த சம்பவம், இந்த காலத்துல நடந்ததை நான் பார்த்து கண்ணீர் விட்டுருக்கேன் சார். மேடைக்காக இதை நான் பேசல, ஐயா நிகழ்ச்சி கொடுத்திருக்காங்க. ஆனா உண்மையை சொல்றேன், ஒரு தீர்ப்புரையிலே கூட இப்படி கவனிக்கிற மக்கள் சத்தியமா கே வேலாயுதம்பாளையத்துல மட்டும்தான். முதியோர் இல்லம், எங்க ஈரோட்ல அரிமா சங்கம் நடத்துகிற முதியோர் இல்லம் திண்டல் பக்கத்துல இருக்கு. ஒரு வயதான அம்மா அந்த அறையிலே காத்திருக்கிறாள். எப்பொழுதுமே 3 இட்லி சாப்பிடுவா அந்த அம்மா. அன்னைக்கு 1 இட்லியை சாப்பிட்டுட்டு 2 இட்லியை மூடி வச்சுட்டா. கூட அதே அறையில் இருந்து இன்னொரு வயசான அம்மா கேட்டா, ஏய் உடம்பு சரியில்லையா? 3 இட்லி சாப்பிடுவேன், 2 இட்லியை வச்சுட்ட, என்னாச்சுன்னு ஓடி வந்து தொட்டு பார்த்தா. அவள் யாரோ ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டவள். அவள் யாரோ ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டவள். தொட்டு பார்த்தா, அதெல்லாம் நல்லாதான் இருக்கேன், ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஏன் சாப்பிடலன்னு சொல்லிட்டுமான்னா, என்ன என் பையன் தீபாவளி வருது இல்ல, இன்னைக்கு என்ன பார்க்க வர்ற நாள், அதனாலதான் என் புள்ள வரும்போது அவன் பசியோட வந்தானா என்ன செய்யறது, அதனாலதான் 1 இட்லியை மட்டும் நான் சாப்பிட்டுட்டு என் தங்கம் சாப்பிட்டும்னு 2 இட்லியை வச்சிருக்கிறேன்னா அந்த தங்கம் தான் கொண்டு வந்து இந்த கிளவியை இந்த இடத்துல விட்டது. அவனுக்காக 2 இட்லியை வச்சிருந்தான். கண்ணதாசன் எழுதுனான்ல, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னைய பெத்தா இளநீரு, பிள்ளைய பெத்தா கண்ணீரு, பெத்தவன் மனமே பித்தம்மா, பிள்ளையின் மனமே கல்லம்மா, பானையிலே சோறிருந்தா பூனைகளும் சொந்தமடா, வேதனையே பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே, யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க. எழுதுனான்ல, இன்னும் முடியலைங்க. அந்த காட்சி தான் தீர்ப்பு, இந்த காட்சி தான் தீர்ப்பு. அந்த வயசான அம்மாவை பாக்குறதுக்கு வந்தாமா பிள்ளை, வரும்போது எப்படி அன்பு, அந்த புடவை என்ன புடவை தெரியுங்களா? பரணி பட்டு மாளிகையில எடுக்கல, சென்னை சில்க்ஸ்ல எடுக்கல, எங்க எடுத்தது தெரியுங்களா? நியாய விலைக்கடையில தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ விலையில்லாத வேட்டி சேலை கொடுப்பாங்கல்ல, அதுல ஒரு சேலையை எடுத்துட்டு வந்திருக்கான். ஆனா அந்த கிழவி அதையெல்லாம் யோசிக்கல. என் தங்கம் கொண்டு வந்து கொடுத்த சேலைன்னு கண்ணீரோடு அந்த சேலையை வாங்கி தன் மார்போடு சேர்த்து கொண்டாள். இன்னைக்கு நான் சொல்றேன், பெத்தெடுத்த தாயை சந்தோஷப்படுத்துறதுக்கு கோடி ரூபாய்களை கொட்டி கொடுத்து பணங்களை செலவழித்து பொருளை வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்னே ஒண்ணு செஞ்சா போதும், பெத்தவ மனசுக்குள்ள என்ன தெரியுங்களா? உனக்கு என்னம்மா வேணுங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் பெற்றவளின் மனதை குளிர வைக்கும். எத்தனை பேர் நின்று பேசுறான் இன்னைக்கு? நேரம் இல்ல, டைம் இல்ல, சொல்லு. இப்ப வந்தா அப்படின்னு வாங்கிக்கிட்டா. வேற என்ன? அந்த அம்மா சொன்னா, தம்பி இந்த ஃபேன் மேல ஓடும்போது கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்னு சத்தமா இருக்கு, பேரிங் சத்தம். இரவெல்லாம் சத்தம் இல்லாம தூங்கி பழகிட்டேன், இந்த சத்தத்துல என்னால தூங்க முடியலன்னா. வேற? பாத்ரூம் குழாயிலிருந்து தண்ணி சொட்டு சொட்டா விழுதியா, கீழெல்லாம் அந்த தண்ணி பட்டு பட்டு பாசம் பிடிச்சு நிக்குது, கால் வச்சா வலிக்கு விட்டுடுமோன்னு பயமா இருக்கு, வயசான காலத்துல இடுப்புடைஞ்சுட்டனா என்னையா ஆகும்னா. வேற? இங்க பாரு, ஏதாவது இந்த ரூம் தொடச்சிருக்கான்னு பாரியா. நம்ம வீட்டுல வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள்னா நான் அம்மா துடைக்காம இருந்திருக்கிறேன்னா, வீடு வலிக்காம இருந்திருக்கிறேன்னா, இங்க பாரு இதெல்லாம் தொடச்சு மாசக்கணக்காகுதியான்னா, மாசக்கணக்காகுதுன்னா. வீட்டுல
அதான் நொய்யுங்கிறேன் கொண்டு வந்து இங்க விட்டேன், இங்கேயும் நொய்யுங்கிற. இதையெல்லாம் மகாராணி பெத்த தாய சொல்றான், இதையெல்லாம் மகாராணி சகிச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்களோ? யாரு 10 மாசம் தன் உதிரத்தையே பாலா கொடுத்து ஊட்டுனவளை பார்த்து இந்த தலைமுறை கேக்குது, இதையெல்லாம் சமாளிச்சு சங்கடப்படாம இருக்க மாட்டியோ? அந்த தாய் சொன்ன பதிலைத்தான் இந்த மண்ணில் பதிவு செய்கிறேன். இதையெல்லாம் நான் சகிச்சுக்குவேன் தங்கம், இதையெல்லாம் நான் பொறுத்துக்குவேன் தங்கம். ஆனா இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகள் கழித்து நீ பெற்ற மகன் இதே அறையில் கொண்டு வந்து உன்னை தள்ளுகிற போது இதையெல்லாம் உன்னால் பொறுத்து கொள்ள முடியாதுன்னு அந்த கிழவி சொன்னானா, மீண்டும் சொல்லுகிறேன், இந்து சமயம் என்று சொல்லுகிறோமே, அந்த சமயம் உணர்த்துகிற ஒரு செய்தி என்ன தெரியுங்களா? விதின்னு ஒண்ணு சொல்றோம்ல, இந்த விதிங்கிறது என்ன தெரியுங்களா? வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். அடுத்தவர்களுக்கு நல்லது நினைத்தால் உங்களுக்கு நல்லது தானாக நடக்கும் என்பதுதான் அந்த விதியினுடைய முதல் விஷயம். நடக்குதா சார்? நடக்குதா? இசைஞானி இளையராஜாவின் பாடலோடு நிறைவு செய்கிறேன். ஒரு தாய் செத்து போயிட்டாங்க, மகன் காசு காசு காசுன்னு இந்த காலத்துல பணத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பாசத்துக்கு கொடுக்கல. வெளிநாட்டிலிருந்து வந்து சேர்ந்தான், வெளிநாட்டுல இருக்கிற மகன்கிட்ட சொல்றாங்க, உங்க அம்மா இறந்துட்டாப்பா, எப்ப வரப்போற, பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டியான்னு கேட்கும்போது, என்ன அப்படி சொல்றீங்க, 1.5 லட்சம் ரூபாய் ஆகும் டிக்கெட்டுக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு கேமராவை ரெடி பண்ணுங்க, எங்க அம்மாவுடைய இறுதி சடங்க எனக்கு அப்படியே ஷூட் பண்ணி எனக்கு மெயில் பண்ணுங்கிறான். யோசிச்சு பாருங்க. அவனை உருவாக்கி ஆளாக்கி அவனுக்கு ஒரு படிப்பை கொடுத்து அவனை வெளிநாட்டிற்கு அனுப்பி என் மகன் டாலர்களில் சம்பாதிக்கிறான் என சொல்லி பெருமைப்படுத்த அந்த தெய்வம் மூச்சற்று கிடக்கிறது. இவன் சொல்றான், என்ன சொல்றான்? எங்க அம்மாவை எரிக்கிற போது அதை வீடியோ எடுத்து எனக்கு மெயில் பண்ணுங்க, ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் கட்டி என்னால லண்டன்ல இருந்து டிக்கெட் போட்டு ஆன் ஸ்பாட்ல வர முடியாது, எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் முக்கியம். ஒன்னு சொல்றேங்க, அதே மாதிரி நடந்துச்சு. ஆனா ஒண்ணு என்ன தெரியுங்களா? அந்த தெய்வத்தினுடைய ஆன்மா அவனை மன்னித்து இருக்குமா? சொல்லுங்க பாப்போம். இசைஞானி இளையராஜா ஒரு படத்துல சொன்னாரு, அம்மா எரிஞ்சு போயிடுப்பா, அவ சடலத்துக்கு தீ வச்சிருப்பாங்க, கடைசியில ஓடி வந்து அத சாம்பல் அடிச்சுக்கிட்டு அழுகிற மாதிரி ராஜ்கிரண் சார் நடிச்சிருக்க மாட்டார், வாழ்ந்திருப்பார் அந்த படத்துல. ஒரு 4 வரியை பாடி அப்படியே முடிக்கிறேன். என்ன பாட்டு தெரியுங்களா? தன் வயிற பட்டினி. அன்பிற்குரியவர்களே, இன்ற காலத்துல நடக்கிற ஒரே ஒரு என்ன விஷயம் தெரியுங்களா? சொத்துக்களை பிரிக்கிறோம் என்கிற பெயரில் சொந்தங்களை பிரித்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த காலத்துல நடக்கிற கொடுமையின் உச்சம். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும்னு சொல்லுவாங்க. முதியோர்களை போற்றாத காரணத்தால், ஏளனப்படுத்துகிற காரணத்தால், பொருட்களுக்கு தருகிற மரியாதை. ஒரு செல்போனை அப்பா கீழே போட்டுட்டாருங்க, பையன் கத்துறான், அதனுடைய வேல்யூ தெரியுமா உனக்கு? சார் கொண்டா, டிஸ்பிளே போயிருக்கான்னு பார்க்கணுங்கிறான். சார், அந்த அப்ப நினைச்சா 1000 செல்போன்களை வாங்கி தர முடியும். ஆனா பகையன் சொல்றான், இந்த செல்போன்ல டிஸ்பிளே போயிட்டா கொண்டா முதல்ல செல்போன், இதை எதுக்கு எடுக்கிற என்னோட செல்போனுங்கிறான். பொருட்களுக்கு தருகிற மரியாதையை உறவுகளுக்கு தர மறந்துவிட்ட காரணத்தால் மகிழ்ச்சி, மனநிறைவு என்றைக்குமே இந்த காலத்தை விட அந்த காலத்திலேயே என்று சொல்லி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி வியக்க வைத்த கே. வேலாயுதம்பாளையம் மண்ணுக்கும் மக்களுக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் நாங்கள் காணிக்கையாக்கி இடம் சார்கிறோம், விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் பல நல்ல வாய்ப்புகளில் உங்களை எங்கள் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழு சந்திக்கும் என்கிற நம்பிக்கையில் விடைபெறுகிறோம். நன்றி.